ஒரு நாளைக்கு 90 மில்லிகிராம் அளவு தான். அதனால இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய கீத்து போட்டீங்கன்னா, 6 கீத்து கிடைக்கும் நம்மளுக்கு. குழந்தைகளுக்கு 1 கீத்து போதும். பெரியவங்களுக்கு 2 கீத்து. இதுதான் கணக்கு. ஸோ அவ்ளூண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வைட்டமின் சிக்கள் அதிகப்படியா கிடைக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதோட சுவை டைரக்ட்டா பச்சையா சாப்பிடும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த புளிப்பு சுவை, சோர்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உடனே அது அப்படியே இனிப்பா மாறுது. எந்த பழத்துக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கீங்களா? முதல்ல புளிப்பு, அதுக்கப்புறமா இனிப்பா மாறுறது அப்படிங்கிறது. ஏன் பெரிய நெல்லிக்காய்க்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு? இது ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 2000 வருடங்களா தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பழம்னா அது நெல்லிக்காய் தான். அதியமான் நெடுமான் அஞ்சியோட கதையில அந்த கருநெல்லி மரத்துல வந்த அந்த அபூர்வமான நெல்லிக்காய ஔவைக்கு குடுத்தாரு. தமிழ் வளரணும், வாழணும் அப்படிங்கிற கதைய நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரு அந்த நெல்லிக்காய ஔவைக்கு குடுத்ததா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம்